நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆ வேக்கப் ஆகுறாங்க. தானா வந்துட்டு 6:00 அலாரம் வைக்காம கூட வேக்கப் ஆகுறாங்க. ஏன்னா, நைட் சொன்னது வந்துட்டு அவங்க ஜாகிங் போற ஹீரோன்னு சொன்னது வந்து ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போட்டுட்டு ஜாகிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு அந்த ஹோல் வழியா பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ஆப்போசிட் ஃப்ளாட்ல தான் இருக்காரு. அதனால ஹோல் வழியா பார்த்தா எப்போ வராங்க, எப்போ போவாங்கன்னு தெரியும். ஸோ, அது பார்த்துட்டு இருக்கும்போது என்னது ஹீரோவே வரல. அதுக்கப்புறம் ஃபைனலா ஹீரோ வராரு. சரி உடனே போனா ஆ ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு போற மாரி போறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, ஓப்பன் பண்றாங்க. ஆனா, அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆ கொஞ்சம் தூரம் நடந்து போயிறாரு. ஸோ, இது தெரியணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து தெரியணுன்றதுக்காக டமார்னு கதவு ஓப்பன் பண்றாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ வந்து ஓகே ஜாகிங்கா வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, கிராஜுவலா என்ன ஆகுது அவங்களுக்குள்ள வந்து 2 பேர் வந்து ஆஃபீஸ் போறம்போதும் இதே மாரி ஹீரோயின் வந்து எட்டி பார்த்துட்டு எப்போ போவான்ற மாரி பார்த்துட்டு 2 பேரும் ஒண்ணாவே ட்ராவல் பண்றாங்க. ஸோ, அந்த மாரி கிராஜுவலா என்ன ஆகுது அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டா பீச்ல வந்து ஹீரோ வந்துட்டு இன்னொரு பொண்ண வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அதில வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்துட்டு ஆ இது ஹீரோயின் வந்து தியா வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டு, இதுக்கு மேல அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ரோஹித்தோட டிராயிங்லாம் வந்து காலேஜ்ல திருடிட்டு வந்த டிராயிங்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கிழிச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அப்செட்டா இருக்கிற ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, வெளியில வந்துட்டு ஒரு பார்சல் மாரி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராயிங்ஸு. அதில ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஷாக். ஹீரோயின வந்துட்டு வேற வேற ஆங்கிள்ல வந்துட்டு, வேற வேற போஸ்ல வந்து கோவமா இருக்கிற மாரி, சிரிக்கிற மாரி, அந்த மாரி வந்து ஹீரோ வந்து டாட் டயகிராம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாரி நான் வந்து காலேஜ்லேருந்தே உன்ன வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து நான் வந்து உனக்கு தெரியாமயே உன்ன வந்துட்டு பார்ப்பேன். ஸோ அது வந்துட்டு நான் லவ் பண்ணலான்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ணிட்டேன், வெளியூர் போயிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். என்ன மாரி இவனும் தெரியாம லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு வெளியில வரா. வெளில வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்குறா, இந்த மாரி வந்து யாரு பீச்ல ஒரு பொண்ண பார்த்தேன், கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன்னா, அவ என்னோட கொலீகு. எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணா. நான் வந்துட்டு அத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, அவள வந்துட்டு ஆறுதல் படுத்துறதுக்காக கட்டி பிடிச்சேன் அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்டவுடனே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, அ நான் வந்து ஏற்கனவே 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே வந்துட்டு 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்துட்டு உன்ன லவ் பண்றது என்னால வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கதைய வந்துட்டு அந்த சீன வந்து முடிக்கிறாங்க.